தனக்கு முன்பாக வளைந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வைத்தார். பின்பு வலது கையால் ஏதோ சைகை செய்தவாறு ஸ்க்ரூ டிரைவரை நோக்க ஆரம்பித்தார். அவரது கைக்கும் ஸ்க்ரூ டிரைவருக்கும் எந்தவிதமான நேரடி தொடர்பும் இல்லாமல் இருந்தது. அவரது பார்வை மட்டும் மிகவும் தீவிரமாகவும் இறுக்கமாகவும் ஸ்க்ரூ டிரைவரை நோக்கிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் கடந்த பின்பு வளைந்து கிடந்த ஸ்க்ரூ டிரைவர் மெதுவாக நேராக நிமிரத் தொடங்கியது. அவரது பார்வையின் தீவிரம் ஸ்க்ரூ டிரைவரின் மீது மட்டுமே பதிந்திருந்தது. சில நிமிடங்கள் செல்ல செல்ல வளைந்து கிடந்த ஸ்க்ரூ டிரைவர் நேரான நிலையை அடைந்தது. பின்பு நேரான பித்தளை சாவி ஒன்றும் அவர் முன்பு வைக்கப்பட்டது. தனது நோக்கு பர்மத்தின் சக்தியை கொண்டு தனது பார்வையை சாவியின் மேல் செலுத்தி மெதுவாக வளைக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளைந்து பின்பு முற்றிலும் வளைந்த நிலைக்கு மாறியது சாவி. நாம் கொடுக்கும் அல்லது குறிப்பிடும் பொருள் எதுவாக இருந்தாலும் அதை வைத்து தனது ஆற்றலை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு அதிசயத்தை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருந்தார். நாம் ஒரு கண்ணாடி டம்ளரை கொடுத்து அதில் ஏதேனும் அதிசயங்களை நிகழ்த்த முடியுமா என்று கேட்டோம். அதற்கு சம்மதித்த அவர் அமானுஷ்யத்தை நிகழ்த்த முடியும் என்றார். அந்த கண்ணாடி டம்ளர் உருகலாம் அல்லது காணாமல் போகலாம், இல்லை என்றால் உடைந்து சிதறலாம் என்று பீதியை கிளப்பினார். இதில் உருவம் தெரியலாம், இல்லை ஏதாச்சும் உருகலாம், இல்லை அப்படி காணாமல் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். பட் என்ன நடக்குதுன்றதை மட்டும் பார்ப்போம். மெழுகுவர்த்தி ஒன்றை டேபிளில் ஏற்றி வைத்துவிட்டு நாம் கொடுத்த கண்ணாடி டம்ளரை டேபிளில் கவிழ்த்தி வைத்துவிட்டு ஒரு கையால் எதையோ வரவழைப்பது போல் சைகை செய்தார். கண்ணாடி டம்ளரில் நிகழப்போகும் அமானுஷ்யத்தை காண நாம் தயாராக இருந்தோம். சில நிமிடங்கள் கடந்த பொழுது யாரும் எதிர்பார்க்காத விதமாக திடீரென்று வெடித்து சிதறியது அந்த கண்ணாடி டம்ளர். மீண்டும் ஒரு முறை கண்ணாடி டம்ளரை கையாலேயே வைத்து தன் ஆற்றலை பயன்படுத்தி உடைத்து காண்பித்தார். பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள் இழுத்து வளிமண்டலத்தில் உள்ள ஏதோ ஒரு சக்தியையும் நமது மனோசக்தியையும் சேர்த்து வட்டப்பாதையில் எனர்ஜியை சுற்றும் பொழுது இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுவதாக விளக்கம் அளித்தார். இவரது பிரமிக்க வைக்கும் பல்வேறு ஆற்றல்களை கண்டவர்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ள ஆர்வமாக வருகிறார்கள். யாஸ்மின் தற்பொழுது ஜவஹரை குருவாக ஏற்று சில பயிற்சிகளை கற்று வருகிறார். தன்னாலும் தன் எனர்ஜியை பயன்படுத்தி சில விஷயங்களை நிகழ்த்த முடியும் என்றார். பறக்கும் வெள்ளை நாகத்தை காண மறுநாள் மாலை குறிப்பிட்ட இடத்திற்கு புறப்பட்டது நமது குழு. வயல்வெளி வழியாக சென்றபோது தூரத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவே இருக்கும் மண் திட்டில்தான் வீரன் சாமி பாம்பின் உருவத்தில் பறந்து செல்லும் இடம் என காட்டினார்கள். அந்த இடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கிய போது உள்ளே பயம் பரவத் தொடங்கியது. புற்கள் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. கால்களுக்குள் என்ன இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு புற்கள் வளர்ந்திருந்ததால் பயத்துடன் அந்த இடத்தை கடந்தோம். இது போன்ற இடங்களில் பாம்புகள் சர்வசாதாரணமாக வாழும் என்பதால் பறக்கும் வெள்ளை நாகம் பற்றிய எண்ணங்கள் மாறி மாறி வந்து நம்மை திணறடித்தன. குறிப்பாக பூசாரி சுப்பிரமணியிடம் நாம் கேள்வி கேட்டபோது அவருக்குள் இருந்த வீரன் சாமி கோபப்பட்டு நாகம் போல ஆடியது நினைவுக்கு வந்தது. ஒரு வழியாக நாம் அந்த இடத்தை கடந்தோம். பூசாரி சுப்பிரமணி ஒரு சாதாரண விவசாயி. வீட்டில் கோழிகள் மற்றும் ஆடுகளை வளர்க்கிறார். போதாக்குறைக்கு இயற்கை முறையில் விவசாயம் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்.
மரங்களை வணங்குவது என்பது நமது சமூகத்தில் காலம் காலமாக இருந்து வரும் ஒன்றாகும். நமக்கு நன்மை செய்யும் எல்லா மரங்களும் வணங்கத்தக்கவை என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றனர். அதாவது வேம்பு, சரசமரம், வில்வ மரம் என்று பெரும் எண்ணிக்கையில் ஒரு பட்டியல் உண்டு. இச்சி மரம் கூட அப்படி ஒரு மரம்தான். இங்குதான் வீரன் சாமி பாம்பாக பறந்து செல்வார் என்கிறார்கள். வீரன் சாமி இருக்கும் இடம் என்பதை குறிக்க ஒரு மரத்தை அடையாளம் காட்டினார்கள் நம்மிடம். அதை இச்சி மரம் என்று அழைக்கிறார் பூசாரி சுப்பிரமணி. மதுரை வீரன் கோயில் லேடிஸ் எல்லாம் போக மாட்டோம், ஜென்ஸு தான் போவாங்க. இந்த பக்கம் நடவுக்கெல்லாம் லேடிஸை விட மாட்டாவோ, இதுமாரி போகக்கூடாது அங்கெல்லாம் அப்படின்னு சொன்னாவோ. அங்கே இது ஒரு விறகு கூட எடுக்க மாட்டோம், இது நடவுக்கும் போக மாட்டோம். இந்த இடத்திற்கு பெண்கள் யாரும் வருவதில்லையா? அதற்கு காரணம் கேட்டால் 2 பெண்கள் இங்கே வந்து சென்ற பின்னர் மர்மமாக இறந்து போயிருக்கிறார்கள். அதிலிருந்து பெண்கள் யாரும் இங்கு வருவதில்லையா? வெள்ளை அம்மாவை மருத வீரன் சிறையெடுக்கக்குள்ள ஒரு பெண் குறுக்க போனதுனால கழுத்தை தனியாகவும் கால் தனியாகவும் கை தனியாகவும் வெட்டி எடுத்துட்டார். ஆகையினால் அங்கே எப்பயுமே பெண்கள் போகிறதே கிடையாது. சில பெண்களெல்லாம் மாசக்காரவங்க குறுக்க போனாக்கா அவங்கள அந்த கர்ப்பத்தை அழிச்சிருது. வயசுக்கு வந்த பிள்ளைங்கள்லாம் போனால் அவங்கள மிரட்டும். அங்கே கிடா வெட்டுவோம், கோழி வெட்டுவோம். இதை செஞ்சாலும் பெண்கள் யாரும் வரமாட்டாங்க, பெண்களும் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் அந்த வீரனாரை வணங்கிட்டு வரக்குள்ள வீட்டுக்கு திண்ணூறு மட்டும் கொண்டு வருவோம். வேறு எந்த பொருளும் இங்கே கொண்டு வரக்கிட்டே வரமாட்டோம். நாற்று நடும்போது கூட இந்த இடத்தின் அருகே ஆண்கள் தான் நடுவார்களாம். அப்படிப்பட்ட வீரன் சாமி மரத்தின் உருவத்தில் இருப்பது நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. இச்சி மரம் சித்த மருத்துவத்தில் வயிற்று நோய்களுக்கு அதிகமாக பயன்படுகிறது. அந்த மரங்கிறது இச்சி மரம். இச்சி பழுத்தாலேன்னா ஈயார் வாழ்ந்தாலேன்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த மரங்கிறது இந்த வீரனார் கோயிலில் 3 ஊரில் தான் இருக்குது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியத்தில் கிழவத்தூரில் வீரனார் கோயிலில் இருக்குது. சிங்கமங்கலம் மதுரை வீரன் இதே வீரனார் கோயிலில் இருக்குது. எயிலூர் அப்படிங்கிற ஊரில் திருத்துறைமுட்டிக்கும் பக்கத்தில் எயிலூருங்கிற ஊரில் இந்த இச்சி மரம் இருக்குது. வேறு எங்கேயுமே கிடையாது. இச்சி மரத்திற்கு பூஜை செய்த பூசாரி சுப்பிரமணி ஒரு பெரிய அரிவாளை எடுத்துக்கொண்டு ஆக்ரோஷமாக ஆடினார். இதை கொண்டாந்து நீ கொடுத்துட்டப்பா, எனக்கு ரத்த கிடாலையா. வந்து கேளுங்கப்பா, எதுவும் கேட்குறதா என்ன நம்பி வந்தது வரலையா உனக்கு நான் கை கொடுத்து செய்யணும்ப்பா. போ போ. இதற்கிடையே வெளிச்சம் மங்கி இருள் பரவத் தொடங்கி இருந்தது. இதுவரை நாங்கள் வெள்ளை நாகத்தை பார்க்கவில்லை. ஒருவேளை கனவில் வரலாம். பூசாரி சுப்பிரமணி நம்மை சுற்றிலும் துஷ்ட சக்திகள் இருப்பதாகவும் அதனை விரட்ட வேண்டும் என்றும் சொல்ல தீப்பந்தம் தயாரானது. ஐயா